Dear student, welcome to Jairam Arts and Science College, Salem 8, Department of History. Now we are going to discuss the subject History of India 600 AD to 1320 AD. The first topic, the age of Karsha, his period 590 to 647 CE. CE means a common era. Prabharavardhana, there are the three children. First one is Rajyavardhana, and the second one is Harshavardhana, and the last daughter of Rajyashree. After the death of his father, Rajyavardhana became a ruler of North India. His sister Rajyashree married with the Kannauj king Gragavarma. At the same time, Malwa king Devagupta was defeated Gragavarma and kidnapped Rajyashree. Immediately Rajyavardhana attacked Malwa and killed Devagupta. Then finally murder of Rajyavardhana by Shashanka, the Kauda king. After the death of Rajyavardhana became a ruler of North India, the Kauda king Shashanka was defeated and killed by Harshavardhana. Extent of Harshavardhana empire. Harsha ruled over the vast territory consisting of North India like Eastern Punjab, Uttar Pradesh, West Bengal, Bihar and Orissa under their control. Nepal had accepted his overlordship. Harsha defeated the ruler of Kannauj and made Kannauj his new capital. ராஜ்யவர்தனா அவருடைய அண்ணா இறந்ததுக்கு காரணம் வந்து இந்த சசாங்கா அப்படின்னு சொல்றது கவுடா கிங்கு. ஏன்னா இவர் வந்து தேவகுப்தாவை கொலை செய்துவிட்டு திரும்ப ஒரு சமயத்தில் ஒரு உடன்பாடு செய்கிறான்னு சொல்லி சசாங்கா ஒரு ராஜ்யவர்தனாவை கொலை செய்து விடுகிறார். இந்த சூழலில் அந்த சமயத்தில் தான் அரியணை ஏறுகிறார் ஹர்ஷவர்தனா. அப்பொழுது ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சசாங்காவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும், இரண்டாவது கன்னோஜியை கைப்பற்ற வேண்டும். ஏன்னா கன்னோஜி வந்து தேவகுப்தாவிடம் இருந்தது. அப்போது சசாங்காவை தோற்கடித்து விட்டு பிறகு அந்த கன்னோஜி பகுதியையும் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக வைத்துக் கொள்கிறார். அதோட இன்னொரு முக்கியமான பேட்டில் என்ன அப்படின்னா ஹர்ஷவர்தனா அண்டு வெர்சஸ் சாளுக்கியன் கிங் புலிகேசின் செகண்ட். இது என்ன போர் அப்படின்னா அந்த நர்மதா ரிவர், இந்த நர்மதா ரிவர் பேட்டில்னு சொல்றது, நர்மதா நதிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதிப்போரில் இருவருக்கும் சண்டை நடக்குது. புலிகேசி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங்கு. அவரிடம் வந்து புலிகேசியிடம் ஹர்ஷவர்தனா தோற்று போனார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டு என்ன அப்படின்னா அந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். புலிகேசி செகண்டோடைய அவை புலவரான ரவிவர்மன் சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கார். அந்த ரெக்கார்டில் இவர் தொற்றதுக்கான ஆதாரமும் இருக்கிறது. இன்னொரு ஆதாரமும் இருக்கிறது. இந்த சைனீஸ் டிராவலர் யுவான் சுவாங் அவருடைய ரெக்கார்டிலும் இந்த புலிகேசியிடம் ஹர்ஷா தோத்து போனார் அப்படின்ற ஒரு செய்தியும் ஒன்றாக இருக்கிறது. இரண்டு செய்தியையும், அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த செய்தியையும் சவுத் இந்தியாவில் இருக்கிற செய்தியும் ஒரே மாதிரியாக சொல்லப்படுகிறது. இதில் செகண்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஹர்ஷா. அதில் ஹர்ஷவர்தனா கர்சசரிதா ரிட்டன் பை பானா. பானா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோர்ட் போய்ட், கர்சருடைய கோர்ட் போய்ட். அவர் தான் அவை புலவராக கர்சருடைய அவையில் இருக்கிறாரு. அவர் தான் இந்த கர்சசரிதான்ற ஒரு நூலை எழுதுறாரு. இந்த கர்சசரிதம் பார்த்தீங்கன்னா என்டையர் லைஃப், அதாவது கர்சருடைய என்டையர் லைஃபையும் இந்த நூல் வந்து விளக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் யுவான் சுவாங்கும் அந்த கர்சருடைய காலகட்டத்தை முழுமையாக விவரிக்கிறார். அது மட்டும் இல்லை, அது கர்சருடைய ஆட்சி காலம் மட்டும் இல்லை, இந்தியாவுடைய எல்லா வரலாறையுமே இந்த சைனீஸ் டிராவலான யுவான் சாங் எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா அவருடைய நிறைய ஒரு 3 ட்ராமாஸ் வந்து கர்ஷா எழுதியிருக்கிறாரு. ரத்னாவளி, நாகானந்தா அண்டு பிரியதர்ஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 ட்ராமாவை எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் த மதுபன் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனும் வந்து இவருடைய காலத்தை பற்றிய தகவல்களை கொடுக்கிறது. அப்புறம் இந்த சோன்பட் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய இதுவும் அவருடைய காலத்தான ஆதாரமாக சொல்லப்படுது. கடைசியாக பார்த்தோன்னா இந்த பான்ஸ்கரா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறது. இந்த பான்ஸ்கரா இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னா இதுதான் வந்து கர்சருடைய சிக்னேச்சர் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இருந்ததாக தகவல்கள்
சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருந்தது, சொசைட்டி எப்படி இருக்குது கர்சாவுடைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தா, அதில் சொசைட்டி வந்து இந்த வர்ணா சிஸ்டத்தை மீன் பண்ணி இருக்கிறது. வர்ணா சிஸ்டம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வர்ணா சிஸ்டம்னு சொல்கிறது. என்ன அப்படின்னா பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைசியாஸ் அண்ட் சூத்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய போர் வர்ணா சிஸ்டம், போர் செக்ஷன் இருக்கிறது. அதில் பிராமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசீவ்டு லேண்ட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் த கிங். சத்ரியாஸ் பார்த்தா அப்படின்னா வேர் த ரூலிங் கிளாஸ். வைசியாஸ் வேர் இன்வால்வ் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. அண்டு சூத்ராஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்டு அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மெனி சப்கேஸ்ட் ஆல்சோ. இதுதான் வந்து அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கர்சா ரீஜன். அதில் இந்த எக்கனாமிக்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு கிராமத்தில் எப்படி நிர்வாகம் பொருளாதாரம் இருக்கிறதோ அந்த கிராம பொருளாதாரத்தை மீன் பண்ணி தான் இந்த கர்சருடைய காலகட்டம் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் விமன், இந்த பெண்களுடைய நிலை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுயமரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மறுக்கப்படுது பெண்களுக்கு. இந்த சுயமர் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் விடோ மேரேஜையும் வந்து அங்கே பர்மிட் பண்ணிக்கல. ஏன்னா வந்து அந்த விடோ வந்து மறுமணம் செய்வதற்கான ஒரு அந்த சமுதாயம் ஏற்றுக்கல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பெண்களுக்கு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டவுரி வந்து அப்போவே ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சதின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. சதி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கணவன் இறந்த பிறகு அவர் எரிக்கப்படுகிற அந்த உடல் எரிகிற அந்த நெருப்பிலேயே வலுக்கட்டாயமாக பெண்களை தள்ளிவிட்டு கொல்லப்படுவது தான் அந்த சதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அவருடைய காலகட்டத்தில் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்தா ஸ்டைலை மெயின் பண்ணி அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லாம் இருக்குது. இதை தான் வந்து யுவான் சுவாங் என்ன ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 18 feet டால் காப்பர் புத்தா ஸ்டாச்சு வந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மல்டி ஸ்டோரி மானஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய நாலந்தா, அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி முக்கியமாக சொல்ல போனால் ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த யுவான் சுவாங்கை பற்றி சொல்லணும் கொஞ்சம். என்ன அப்படின்னா, யுவான் சுவாங் வந்து அந்த என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆனதாகவும் கர்சர் வந்து அவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மணா டெம்பிள், இந்த லக்ஷ்மணா டெம்பிள் இன்று வரை சிறப்பான ஒரு அந்த எந்த இடிபாடும் இல்லாமல் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலிஜன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைவ மதத்தை சார்ந்தவர். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, புத்திஸ்ட் கன்வெர்ட் ஆகிறார். புத்திஸ்ட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் அவர் தான் வந்து அவரை முழுமையாக புத்திஸ்ட்டுக்கு மாத்துறார். அதுலேயும் இந்த புத்திஸ்டில் பார்த்தீங்கன்னா மகாயானத்தை வந்து தான் மீன் பண்ணுறார். மகாயானம் மீன் பண்ணி தான் மகாயானத்தை ஃபாலோ பண்ணுறார். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னௌஜ் அசம்பிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிங்ஸு, 1000 ஸ்காலர்ஸு நாலந்தா யூனிவர்சிட்டியிலேருந்து, 3000 பிராமின்ஸு அண்டு சைனீஸ், இவங்க எல்லாமே இந்த பேரவையில் கலந்துக்கிறாங்க. கடைசியாக இது ஒரு 23 நாட்களாக இது நடைபெறுகிறது. இதான் வந்து கர்சருடைய நிகழ்வுகள். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அரப் இன்வெஷன் ஆஃப் சிந்து. இந்த அரப் இன்வெஷன்ஸ் ஆஃப் சிந்து பார்த்தீங்கன்னா எதற்காக போரை இந்தியா மீது படையெடுக்கிறாங்க. நிறைய காசஸ் இருக்குது. அதில் ஒன்று மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த முகமதுன்னு சொல்லப்படுகிறவர், அவர் தான் வந்து இந்த அரேபியாவில் ஒரு முஸ்லீம் ஒரு ரிலிஜனை தோற்றுவிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் 570 to 632 இந்த காலகட்டத்தில் அந்த மதத்தை வந்து நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு பிறகு ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு பிறகு இஸ்லாம் வந்து வெரி ஸ்ப்ரெட் ஆகுது வேர்ல்டு லெவலில். எந்தெந்த கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ரஷ்யா, எஜிப்து, சென்ட்ரல் ஏஷியா, வெஸ்டர்ன் அண்டு நார்த்தன் ஆப்பிரிக்கா அண்டு ஸ்பெயின், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ரொம்ப ஹை ஸ்ப்ரெட்டாக பரவுது இந்த இஸ்லாமான மதம். இதில் ஸ்ப்ரெட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற அந்த இஸ்லாமை தோற்றுவிச்சது யார் அப்படின்னா இந்த ப்ராபத் முகமது. இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி முஸ்லீம். அந்த இவருக்கு வந்து கலீஃபான்ற ஒரு பேர் இருக்குது.
இவர் தான் வந்து கலீஃபா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் ஏன் வந்து இந்தியாவில் மீது போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த செல்வ வளங்களை அதிகமாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் யார் வந்தாங்க அப்படின்னா, இந்த முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லக்கூடியவரை ஈராக் கவர்னர் அல் ஹஜாஜிங்கிறவர் தான் அனுப்புவார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு வியாபாரம் நடக்கும். அதாவது இலங்கையிலிருந்து இந்தியா வழியாக அரபிக்கடல் வழியாக அந்த சிந்து பகுதியிலிருந்து அப்படி கப்பலில் வியாபாரம் நடைபெறுகிறது. அந்த வியாபார கப்பலை இந்த குஜராத் சைடில் உள்ள அந்த கடல் கொள்ளையர்கள் அதை சிறைப்பிடிச்சு அதை கொள்ளையடிச்சிடுறாங்க. அப்போ அந்த கப்பல் சரியான நேரத்தில் அங்கே போய் சேர முடியல. அதுக்கு அந்த அல் ஹஜாஜ் வந்து இந்த சிந்து பகுதியின் ஆளுநரான தாகீரிடம் கேட்கிறார். அது கேட்கும் பொழுது இது வந்து எங்களுக்கு தெரியவில்லை, அது எங்கள் ஆட்களுக்கும் இதுக்கும் சம்மந்தலை, எங்கள் நாட்டில் இருக்க மக்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்கிறாரு. அதை ஏற்றுக்க முடியல அவரால். அந்த ஏற்றுக்காத சுச்சுவேஷனை என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு, அப்போ தான் நம்ம முகமது பின் காசிம்னு சொல்லக்கூடிய அவருடைய சன்-இன்-லான் சொல்லக்கூடிய முகமது காசிமை இந்தியா மீது படையெடுக்குமாறு அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அவர் தாகீர் மீது படையெடுத்து சென்று அவரை தோற்கடித்து விடுகிறார். பிறகு அவர் இறந்த பிறகும் அவருடைய மனைவி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த படையை வழிநடத்தி செல்கிறாங்க. அதுவும் கடைசியில் தோல்வியில் தான் முடியுது. கடைசியாக வெற்றி பெறுகிறார் முகமது பின் காசிம். அந்த முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்த 712 முக்கியமாக பார்த்துக்கணும். இதுதான் வந்து முக்கியமான வருடம், முதல் அரேபிய படையெடுப்பு, வெளிநாட்டவர் படையெடுப்புன்னு கூட சொல்லலாம் 712. அப்போ இந்த முகமது பின் காசிம் வந்து படையெடுத்து வந்து வெற்றி பெறுகிறார். இந்த தேவுன்ற ஒரு கார்பர், அந்த சிந்து பகுதியில் உள்ள கார்பர் இப்போ வெற்றி பெற்று திரும்பி 713 அந்த முல்தானை கைப்பற்றி விட்டு ஹஜாஜ் சென்று விடுகிறார். ஹஜாஜ் வந்து 714 இறந்து விடுகிறார், ஈராக்கினுடைய ஆளுநர். அப்போது வேற நியூ கலீஃபா வராரு. அந்த நியூ கலீஃபா வந்து இவருக்கும் அந்த ஹஜாஜினுடைய கருத்துக்கும் முரண்பாடு ஏற்படுகிறது. அப்போ அது வந்து 2 பேத்துக்கும் ஒத்துக்காம போயிடுது. ஆனால் அந்த முகமது பின் காசிம் வந்து முல்தான் இந்த மாதிரி பகுதியில் பூரா நிறைய அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் அரேபியாவுக்கு சென்று விடுகிறார். நெக்ஸ்ட் டாபிக், முகமது கஜினி இன்வேஷன். முகமது கஜினியுடைய படையெடுப்பு. இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவர் இந்த சென்ட்ரல் ஏஷியா பகுதியினுடைய ஆட்சியாளராக இருந்தவர். இவருடைய கேபிட்டல் வந்து பார்த்தோம்னா கஜினி அப்படின்னு சொல்கிறது. இந்த இந்தியாவுக்கு வெளியில் உள்ள பகுதி, இப்போ இருக்கிற பாகிஸ்தான் அந்த சைடில். இது வந்து இப்போ காபுல் ப்ரெசன்ட் டேயில் வந்து பார்த்தோன்னா இது காபுல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கஜினியை. அப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 இயர்ஸ் ஓல்டு. அப்போ வந்து அவர் சுல்தானாக முடிசூட்டுகிறார். சுல்தான் அப்படின்னா என்ன அப்படின்னா, விச் மீன்ஸ் அத்தாரிட்டி தேர்பை இம்ப்ளையிங் இஸ் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்தியா மீது 17 முறை 17 டைம்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒன்றில் கூட தோல்வியை தழுவியது கிடையாது. அனைத்து படையெடுப்புகளிலும் நிறைய செல்வங்களை கொள்ளையெடுத்து தான் செல்கிறார். அதில் தோல்வின்னு சொல்ல முடியாது எதுலேயுமே. அந்த படையெடுப்பின் காலகட்டம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1000 to 1027 AD அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் ஆஃப் தி இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன், அவருடைய காரணங்கள், முகமது கஜினி படையெடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த Muhammad Ghazni had started his invasion in India during the period when the Rajput power had declined. அவருடைய இந்த ராசபுத்திரர்கள் வீழ்ச்சி அடைகிற அந்த ஒரு சூழலை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 main reasons that led to the conquest of by India by Muhammad Ghazni was, firstly, accumulate the vast amount of wealth அப்படின்னு சொல்லலாம். அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆஃப் இஸ்லாம். இந்தியாவிலுடைய செல்வங்களை பார்த்து அதன் அடிப்படையில் வந்ததுக்கு ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு மதத்தை பரப்ப வேண்டும், இஸ்லாத்தை பெருக்க வேண்டும். இது ஒரு மெயின் ரீசனாக 2 காரணங்களை முன்வைக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தி ரைடட் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1100 AD. After that, he set
above the conquered India the 17 times. Still his strength. He was visited by King Jaipal and then by his son Anandapal. But both of them was defeated. இந்த ஜெய்பாலையும் அவரோட மகன் அனந்தபாலையுமே இரண்டு பேருமே இவர் தோற்கடித்து விடுகிறார். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா between the 1009 AD to 1026 AD, the place that Muhammad of Ghazni invaded were many places like Kabul, Delhi, Kannauj, Mathura, Kangra, Tanishwar, Kashmir, Gwalior, Malwa, Pandirkan, Tripuri, Bengal and Punjab. இந்த மாதிரி இவ்வளோ பிளேஸில் வட இந்தியாவில் உள்ள இவ்வளோ பிளேஸ்களையுமே வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காரு. எந்த பிளேஸ்லையும் அவர் ஆட்சியை நிறுவனுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததும் கிடையாது. கடைசி வரைக்கும் அப்படி எந்த ஒரு ஆட்சியையும் நிறுவ கிடையாது. ஒரு வந்தார் என்றார் சென்றார்ன்ற மாதிரி பல பொருட்களை, அதாவது நகைகளை கவர்ந்து சென்றார். அதாவது ஒரு 7 கண்டெய்னர், இப்போ இருக்கிற கண்டெய்னரில் 7 கண்டெய்னர் அளவு இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லப்படுகிறது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1030 இறந்து விடுகிறார். அது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படையெடுப்பு, முக்கியமான படையெடுப்பு 1027 இது சோம்நாத் டெம்பிள் குஜராத் அங்கே எடுக்கிறாரு. இதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் இன்வெஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் தான் நிறைய செல்வங்களை அவர் கவர்ந்து செல்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் டாபிக் இன்வேஷன் ஆஃப் முகமது கோரி. நெக்ஸ்ட் கோரி, அவரை தொடர்ந்து கஸ்னியை தொடர்ந்து கோரின்ற ஒரு அவரும் துருக்கியர் தான், அவரும் படையெடுத்து வருகிறார். இவர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸ், நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபவுண்டர் ஆஃப் முஸ்லீம் எம்பையர் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை முகமது கோருன்னு சொல்லலாம், முகமது கோரின்னு அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இவர் முகமது பின் காசிம், அந்த முகமது பின் காசிம் இப்படி வந்தார், கஸ்னி எப்படி வந்தார், இவர் இருவரையும் பின்பற்றி அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார், அந்த நம்ம இந்தியாவுடைய அந்த செல்வ வளங்களையும் மதத்தையும் பரப்பணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் இவரும் வருகிறார். ஆனால் இவர் வந்து சில அடிமைகளை அழைத்து வருகிறார். இவர் நிறைய அடிமைகளை வைத்து தான் வந்து படையெடுப்பு நடத்துகிறார். அப்போ அரேபியாவில் வந்து அடிமைகளை விற்கும் சந்தைகளாக இருந்தது. இந்த படை வீரர்களை ட்ரெயின் அப் பண்ணி சந்தையில் விற்கப்படுகிறார். அந்த மாதிரி ஒரு 4 அடிமைகளை அழைச்சிட்டு வருவார். அது பின்னாடி நான் விவரமாக சொல்கிறேன். இப்போ இவர் ரீசன் பார்ப்போம், என்ன ரீசனுக்காக வருகிறார் அப்படின்னு பார்த்தோம். இவர் வெரி ஆம்பிடஸ் ரூலர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பேராசை மிக்க ஒரு அரசராக இருந்திருக்கிறார். இவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, கஜினி மட்டும் வச்சு ஆட்சி செய்வது வந்து இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதுதான் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எல்லையை, அதாவது ஆட்சி பகுதியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்தியா மீது படையெடுப்பை மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்தியாவினுடைய அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சரை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், சோஷியல் அண்டு மிலிட்ரி வீக்னஸ் வந்து அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு படையெடுப்பை மேற்கொள்கிறார். அப்போ பார்த்தா அப்படின்னா இவருக்கு வந்து மோர் பவர் அண்ட் மோர் வெல்த் அண்டு ஸ்ப்ரெட் அப் இஸ்லாம், இது வந்து ஒரு கான்செப்டாக வச்சு இந்தியா மீது படையெடுக்கிறார். அப்படி படையெடுக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் 1191 இந்த இயரில் ஒரு படையெடுப்பை மேற்கொள்கிறார். அது மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா டெல்லி அந்த சர்க்கின் பகுதியை இப்படியாவது கைப்பற்றி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அந்த சூழலில் பார்த்தா அப்படின்னா அந்த பிருத்திவிராஜ் சௌகான் வந்து டெல்லி அஜ்மீரை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார், ஒரு ராசபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சௌகான். இவர் பார்த்தாங்க அப்படின்னா தரைன் போரில், அந்த தரைன்ங்கிறது பார்த்தோம்னா நியர் கர்னல், இந்த பிரஷனில் இருக்கக்கூடிய ஹரியானா ஸ்டேட்னு சொல்லலாம். அதில் போர் நடக்கும். அந்த துரதிஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா கோரி வந்து இன்ஜூர் ஆயிடுவார், காயப்பட்டுருவார். காயப்பட்ட பிறகு தோற்கடிக்கப்படுவார் பிருத்திவிராஜ் சௌகானால். பிருத்திவிராஜ் சௌகான்றது சாதாரண ஆள் கிடையாது, அவரும் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரூலர் தான். அந்த மாதிரி தோற்கடிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விட்டுறார், கொள்ளல் அவரை. ஒரு இறக்க குணம் கொண்டவர்னு கூட சொல்லலாம் பிருத்திவிராஜ் சௌகானை. மன்னிச்சு அவரை அனுப்பிச்சி வச்சுறாரு. சரின்ட்டு அதோட முடியுது. பிறகு கோரி இதை விட விட்டு விடவில்லை. என்ன செய்கிறார், அடுத்த வருஷமே இயர் 1192 செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன், 2ஆம் தரையின் போரை ஆரம்பிக்கிறார். அதில் அதே இடத்துல நடக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு 1,20,000 சோல்ஜர் இருக்காங்க. 1,20,000 சோல்ஜர்ஸ் வந்து கோரியோட படையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா டர்க்கிஸ், ஆப்கான் அண்ட் பெர்ஷியன், இவங்க எல்லாமே வந்து முகமது கோரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில்
பிருத்திவிராஜ் சௌகான்ங்கிறவர் கடைசியில் கொல்லப்பட்டு தோற்கடிக்கப்படுகிறார். 2 பகுதியுமே டெல்லி அண்ட் அஜ்மீரை கோரி கைப்பற்றி விடுகிறார். பிறகு 1806 கோரி கசினிக்கு செல்லும் வழியில் கொல்லப்படுகிறார். மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். இதான் கோரியுடைய வரலாறு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். கோரியை தொடர்ந்து அடுத்தது யார் வராங்க அப்படின்னா இந்த ஐபக் பற்றி ஒரு ஏர்லி லைஃப் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஏஷியாவில் இவருக்கு ஒரு உறவினர் வீட்டில் வளர்றாரு. குழந்தையா வளரும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எஜுகேட்டடாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காசின்னு சொல்லக்கூடிய ஒரு நிசாப்பூர் அந்த ஏரியாக்காரர் இவரை விலைக்கு வாங்குகிறார். அப்பொழுதெல்லாம் இந்த அடிமை விலைக்கு வாங்கினதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி வாங்கப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சொந்த பிள்ளை போல பார்த்து ஐபக்கை நல்லா வளர்க்குறாரு. அப்படி வளர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் நல்ல இளமையிலே குட் நல்ல எஜுகேஷன் இருக்குது. அவர் கல்வி அறிவு சிறந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, புளியன்சியில் பெர்சியன் அண்ட் அரபிக் அவருக்கு 2 லாங்குவேஜுமே அத்துப்படி. அதுல நல்ல ட்ரைனப் ஆகிறார். வில் வித்தைகள், குதிரை ஏற்றம், இது போன்ற ஒரு விஷயங்களில் நல்லா வெல் ட்ரைனடாக இருக்கும் பொழுது அந்த சுச்சுவேஷனில் முகமது கோரி பார்த்துட்டு அவரை அடிமையாக விலைக்கு வாங்கி விடுகிறார். விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் அவருடைய சேர்த்து 4 அடிமைன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் வராங்க. அப்போ இந்த கோரி இறந்த பிறகு ஐபக் என்ன பண்ணுகிறார், நான் தான் அரசன் சொல்லி முடிச்சு விட்டுக்கிறார். லாகூரையும் டெல்லியும் யாரை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோரி ஐபக் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வங்காளம் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பக்தியார்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை நியமனம் பண்ணுவார். முல்தானில் பார்த்தீங்கன்னா நசுருதீன் முகமது கோப்சான்னு சொல்லக்கூடியவரை முல்தானில் அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த யால்டாஸ்ன்றது அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார், ஆனால் அவர் கோரி கூட இருப்பார். கோரி இறந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார், கசினிக்கு நான் தான் அரசன் சொல்லி அவரும் சுதந்திரமாக அறிவித்துக் கொள்வார். இப்போ என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா இவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி, யார் பெரிய ஆளாகிறது, யார் அரசராகிறது. இந்த சூழல்ல சமாளித்து பார்க்குறார், முடியல. இந்த யால்டோஸ் மீது போர் தொடுக்கிறார், அவரை நாட்டை விட்டு விரட்டி விடுகிறார். குறுகிய காலம் கழிச்சு மறுபடியும் யால்டோஸ் கசினியை பிடிச்சு கொள்கிறார். சரி, இப்படியே இருந்தால் சரி இருக்கான்னு சொல்லி தான் என்ன பண்ணுறார், இவர்களுடன் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை தொடர்றார். அப்போ அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, அது என்ன அப்படின்னா, ஹி வாஸ் மேரிடு டாட்டர் ஆஃப் யால்டஸோட மகளை ஐபக் திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய சிஸ்டரை மேரிடுக்கு சிஸ்டர் வித் நசுருதீன் குவாச்சா, இந்த முல்தானுடைய அரசரை இவருடைய சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கிறார். கடைசியாக யார் இருக்கார் அப்படின்னா இந்த ஈல்டுஸ்மிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் சைடில் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். இவருக்கு தன்னுடைய ஐபக்குடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து எல்லாத்தையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்குவார். இப்படி ரிலேஷன்ஷிப்பில் வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா முழுமைக்கும் இவருடைய கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு போட்டியும் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆர்கிடெக்சர் குவைத்துல் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மசூதியை கட்டுகிறார். இந்த மசூதி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு 27 ஹிண்டு ஜெயின் டெம்பிள்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த குவைத்துல் இஸ்லாம்ன்ற ஒரு மஸ்கியூவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். 27 ஹிண்டு சைனீஸ் டெம்பிள்ஸை இடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறார், இந்த மஸ்கியூவை கட்டுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஜய் திங்கா ஜோன்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்கியூ இங்கே இந்த பிளேஸ் தான். இந்த அஜய் தங்கா ஜோன்பராங்கிறது இந்த பில்டிங் தான். இதை கட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் கன்ஸ்ட்ரக்ஷன் குதுப் மினார். இந்த மினார் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு, ஆனால் முடிக்கல. ஃபினிஷிங் பண்ணது இல்டுமிஸ் தான். இவருக்கு அப்புறம் இவருடைய மருமகன் இல்டுமிஸ் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபில்அப் பண்ணுவார். ஆரம்பித்து மட்டும் வச்சிருவார் இந்த குதுப் மினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாட்ச் டவர் அதாவது அந்நியர் படையெடுப்பை கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது மேலிருந்து கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன விக்டரி பில்லர் அப்படின்னு சொல்கிறது, குஜராத் விக்டரியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விக்டரி பில்லர் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபக்கு வாஸ் அதர்வைஸ் known as லேக் பாக்ஸா ஆர் கிவர் ஆஃப் 100,000 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவர் கொடையில் சிறந்தவராக இருக்கிறார். அதாவது அமௌண்ட் நிறையா சாங்ஷன் பண்ணி லட்சமாக வாரி கொடுத்ததுனால இவர் லேக் பாக்ஸா என்ற புனைப்பெயரோட அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குத்புதீன்
ஒரு ஆக்சிடென்ஷியல் டெத் ஆகுது 1210. எப்படி இறக்குறாரு அப்படின்னா, அந்த போலோன்ற ஒரு விளையாட்டு, போலோவில் வந்து குதிரையில் இங்கே இந்த பிக்சர் இருக்குல்ல, 4 பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த குதிரை மீது காக்கி விளையாடுறது பேர் தான் அந்த போலோ. அதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சௌகான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து அந்த குதிரை கால்வை தேரும் இல்லையா, அந்த அந்த கிளாம்பு என்ன ஆகுது, அவருடைய ஜஸ்டில் பட்டு ஸ்பாட் அவுட் ஆகிறார். அந்த ஸ்பாட்லே இந்த பிக்சர் இதான் வந்து அந்த ஐபக் ஸ்பாட் அவுட்டாக ஆயிடுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய மருமகனான இல்ட்மிஸ் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கில்ஜி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. கில்ஜி டைனாசிட்டி இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1290 96. இவர் வந்து ஒரு வெரி ஷார்ட் பீரியடில் தான் இருப்பார். இவர் வெரி ஏஜ் ஓல்டு பர்சன் ஆல்சோ. இவர் தான் வந்து வாஸ் த பவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தோன்னா ஹி வாஸ் கால்ட் அஸ் கிளமெண்ட் சி ஜலாலுத்தீன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னா இவர் இந்த ஒரு இரக்க குணம் கொண்டவர். அதை அந்த என்ன சொல்கிறா அப்படின்னா அந்த காந்திஜி மாதிரி ஒரு காந்தியவாதியான ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த மாலிக் சஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காராவுடைய பகுதியை ரிவோல்ட் பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு எதிராக, ஜலாலுத்தீன் கில்ஜிக்கு எதிராக ரிவோல்ட் பண்ணிட்டு இருப்பார். அப்போது இந்த அலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா அவருடைய சனன்லா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அனுப்பி வைக்கிறார் காராவுக்கு ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணி. இவருடைய கிளர்ச்சியை சப்ரஸ் பண்ண சொல்கிறாரு. போய் சப்ரஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மங்கோல் இன்வேஷன் நடக்கும் 1292. ஜலாலுத்தீன் மங்கோல் இன்வேஷனையும் டிஃபீட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவருடைய எண்ட் ஆஃப் ஜலாலுத்தீன், அவருடைய முடிவு பார்த்தோம் அப்படின்னா ஜலாலுத்தீன் வாஸ் ட்ரீச்சரஸ்லி மர்டர் பை அலாவுதீன் கில்ஜி. அவருடைய மாமனாரை அலாவுதீன் கில்ஜி ஜலாலுத்தீன் கில்ஜியை இந்த ட்ரீச்சர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அவருடைய மாமனார் அந்த டீச்சர் ஹவுஸ்லேயே மர்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜலாலுத்தீன் பாலிசி ஆஃப் ஃபீஸ் வாஸ் நாட் லைக் மெனி. யாருக்குமே இவருடைய அந்த பாலிசி வந்து யாருக்குமே பொருந்தலை. காந்தியமான பாலிசி வந்து இவருக்கு பொருந்தலை. அதை தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜி கொலை செய்து விடுகிறார் துரோக செயலில் ஈடுபட்டு. அதன் பிறகு வந்து அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தோன்னா 1296 1316 AD வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் இருக்கும். இவர் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஆள் தான். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நிறைய அவருக்கு ஆப்போசிட்லாம் நிறையா இருக்கும். அந்த சூழலில் அவங்க எல்லாத்தையும் தோற்கடித்து விடுகிறார். சில பேர் வந்து பணத்தை கொடுத்து அவரை தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறார். அப்படி ஈர்த்து கொன்றவருடைய நிலைமை என்னன்னா லாஸ்ட்டாக துரோக செயலில் ஈடுபடுகிறார்னு ஒரு குற்றத்தை சாட்டி அவர்களையும் கடைசியாக கொன்று விடுகிறார். ஏன்னா பணத்துக்காக தன் பக்கம் வந்தவர்கள் வேறொரு பக்கமும் சென்று விடலாம் அப்படின்ற ஒரு கூறிய அறிவாண்மையின் காரணமாக அவரை அந்த நோக்கத்தில் அவர்களை எல்லாம் கொண்டு விடுகிறார். அவருடைய இன்வேஷன் பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி ஜென்ரலி நாம்லி உலுகான் அண்டு நசரத் கான் சொல்லி சொல்லப்படுகிறது. இவர் குஜராத் மீது வெற்றி கொள்கிறார். குஜராத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு ஒரு அடிமை கிடைக்கிறார். அவர் யாருன்னா அந்த கிரேட் மாலிக் கபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி, மிக ஒரு திறமையான ஒரு படை தளபதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி கேப்சர் ராந்தம்பூர் அண்ட் கில்டு ஹமீதேவா. ராந்தம்பூர் கேப்சர் பண்ணிட்டு ஹமீதாங்கிற கொலை செய்து விடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியை கேப்சர் பண்ணியிருக்கார் அப்படின்னா மால்வா, சித்தூர், தார், மண்டு, உஜ்ஜைன், மார்வார், சந்தேரி அண்டு ஜலார்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பூரா கேப்சர் பண்ணிடுவார். இந்த சவுத் இந்தியா இன்வேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாலிக் கபூர் தலைமையில் நடக்கும். இதில் வந்து பார்த்தா அந்த பிரதாபருத்ரா செகண்டு இந்த வாரங்கல் பகுதியில் ஆட்சியாளர் இவரையும் தோற்கடித்து விடுகிறார். ராமச்சந்திர தேவாவையும் தோற்கடித்து விடுகிறார். யாதவா அரசர்களையும் இந்த தேவகிரியில் உள்ள யாதவ அரசர்களையும் தோற்கடித்து விடுகிறார். வீரபலாலா, 3ஆம் வீரபலான்னு சொல்லக்கூடிய அவரையும் தோற்கடித்து கடைசியாக கொய்சால கிங்குகளையும் தோற்கடித்து விடுகிறார். இதுதான் வந்து சவுத்தில் உள்ள இந்த வெற்றிகள்லாம் இங்கே தான் நடக்கும். கடைசியாக அவர் மதுரையில் மீது கூட போர் தடுத்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. அது வந்து வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்குள்ள அரியணை போட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடைசியாக அந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவார், அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடுவார். அப்போது தான் அந்த அலாவுதீன் கில்ஜி மலிக் கபூர்ன்ற ஒரு அனுப்பி அங்கு அரியணை மீட்டு கொடுத்ததாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கூட பார்த்தோன்னா மங்கோல் இன்வேஷன். அலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா
இந்த மங்கோல் இன்வேஷனை 12 டைம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி கொண்டிருக்காரு. 12 முறை அவர்களை தோற்கடித்திருக்கிறார். யார்? இந்த மங்கோலிய படையெடுப்பை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய டொமஸ்டிக் பாலிசி ஆஃப் அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இவரை டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பை சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒற்றர் முறை, அதாவது மனிதர்களை வைத்து கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அந்த ஏற்கனவே ஒற்றர் முறையெல்லாம் நிறைய இருந்திருக்கு. இருந்தாலும் இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாரு. என்ன அப்படின்னா குழந்தைகளை வைத்து கண்டுபிடிக்கிறார். ஏன்னா மார்க்கெட் ரிஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸில் விலையை அரசு தான் வந்து நிர்ணயிக்கும், பொருட்களுடைய விலையை அரசு நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நிர்ணயத்தை எவ்வாறு வந்து நம்ம அரசுக்கு கண்டுகொள்கிறது அப்படின்ற பயன்படுத்தி இந்த குழந்தையிடம் அமௌண்ட்டை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பொருள் வாங்கிய விலையும் ரெக்கார்டில் இருக்க விலையும் சரியாக இருக்குதுன்னு பார்த்து அப்படி ஏதாவது ஒரு முரண்பாடாக இருந்தால் அந்த பொருள் விற்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதான் வந்து ஸ்பை சிஸ்டம் வந்து நல்லா பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஸ்டாண்டிங் ஆர்மின்னு சொல்லலாம். இவர் வந்து மிலிட்ரி வந்து ஒரு நிலையான ஒரு மிலிட்ரியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தி ஸ்டார்டட் தி சிஸ்டம் ஆஃப் மார்க்கிங் ஆஃப் ஹார்ஸ், அடையாளம், குதிரைக்கு சூடு போடும் அடையாளம், தாக்கு முறைன்னு சொல்கிறது. இதை தமிழில் தாக்கு முறை அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரைப் த லிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் சோல்ஜர். சோல்ஜருக்கு அந்த பதிவு ரெஜிஸ்டரை கொண்டு வந்தவர் இவர் தான். அப்போ தான் வந்து அங்கே கரப்ஷன் நடக்காம இருக்கும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வர்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆஃப் நெசசரி கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா மார்க்கெட் ரேட்டை வந்து சரியான முறையில் பின்பற்றணும், இல்லைனா வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் பிளாக் மார்க்கெட், கள்ளச்சந்தையை முற்றிலுமாக ஒழித்து விடுகிறார். ரெவன்யூ எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷாக மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறாங்க, பொருட்களாக கலெக்ட் பண்ணலை, பணமாக மட்டும்தான் வாங்குறாரு. ஏன் அப்படின்னா அந்த படை வீரர்களுக்கு பணம் மட்டும்தான் ஊதியமாக கொடுக்கப்படுது, பொருட்கள் எதுவும் கொடுக்கப்படலை. அந்த பணம் மட்டும் ஊதியம் கொடுக்கறதுனால தான் அந்த பணத்தை வச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணுன்ற சொல்கிறதுக்காக மார்க்கெட் ரிஃபார்மை கொண்டு வருகிறார். அந்த மார்க்கெட் ரிஃபார்மை இப்போ பார்ப்போம். மார்க்கெட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த திவானி ரியாசத்துன்னு சொல்கிறது அந்த ஆஃபீஸர் அந்த சகானை மண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட்டு நேம் வந்து சகானே மண்டி. அது வந்து தியானி ரியாசத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர் தான் வந்து அதை எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பொருட்களை அந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்றது, எந்த ஒரு வேரியேஷனும் இருக்கக்கூடாதுன்றது அதுதான் வந்து இந்த மண்டியோட வேலை. இந்த திவானி ரியாசத்தோடைய பணியும் அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா he was the first being the standing army system. இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஸ்டாண்டிங் ஆர்மி சிஸ்டத்தை பற்றி. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டிங் ஆர்மி சிஸ்டத்தை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா அந்த அலைதர்வாசா இந்த பில்டிங்கை இவர் வந்து கட்டுறாரு. இதுக்கு தான் வந்து இந்த இது பக்கத்தில் இந்த பில்லர் அண்ட் தி போர்ட் ஆஃப் ஸ்ரீன்னு சொல்கிறோம், அந்த ஒரு பேலஸை கட்டுறாரு. இதை வந்து யுனெஸ்கோ என்ன சொல்லுது? திஸ் வாஸ் யுனெஸ்கோ அனௌன்ஸ்டு வேர்ல்டு ஹெரிடேஜ் சென்டர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுது. இதை வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு ஓவர் வியூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.